பாவண்டா ஜனனி, ரொம்ப நல்லவ தெரியுமோ? மனசுல எதுவும் இல்லாம கத்திட்டா. ஆனா பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்டா தெரியுமோ? தண்டனையை ஏத்துக்கிறேன்னுட்டு என் 9 கஜ புடவையும் அப்பாவோட அழுக்கு வேஷ்டியும் தோச்சு போட்டா. கோழி மிதிச்சு குஞ்சுக்கு வலிச்சாலும் வலிக்குமே தவிர ஜனனி கோச்சுட்டாள்னா எனக்கு வலிக்கவே வலிக்காது. குடும்பம்னா சண்டை, ஊடல், பூசல், கூடல்னு 4 தான் இருக்கும். நமக்கு ஒண்ணுமே இல்லையடே. சும்மா இருங்கோண்ணா. ஜனனி, அவன்கிட்ட போய் பேசு. பாவம் கோவமா இருக்கான் பாரு. நீங்க சொன்னா பேசி விடுறேம்மா. என்ன வாங்கண்ணா, டிஃபன் ஆல்ரெடி போறது. என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, உங்க அருமை தெரியாம பேசிவிட்டேன். நீங்க என்ன பண்ண வேழ்பாவம்? அந்த பகவான் உங்களை 9 கிரகத்திலயும் போட்டு அழுத்தி பாடா படுத்தின்னு இருக்கான். இனிமே உங்களை அதிர்ந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னா. உங்க அம்மா அப்பா என்னோட அம்மா அப்பா மாதிரி. ஏன்னா அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்கேன். ஜனனி, எனக்கு மட்டும் என்ன உன் மேல பிரியம் இல்லைன்னு நினைச்சியா நீ? ஏன்னா சிவா விஷ்ணு கோவிலுக்கு போய் ஒரு மஞ்சச்சரடு வாங்கிட்டு வாங்கோ. காரடியா நோன்பு வருது. தொங்க தொங்க தாலிய கட்டிண்டு உங்களை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாம இருந்துட்டு உங்க மடியிலேயே தலைய சாய்ச்சிடணும்னா என்னன்னாச்சு? புல்லரிக்கிறதுமா. ஏன்னா நாளைக்கு நீங்க எங்கேயும் போல, என் கூடவே தான் இருக்கேள். பேங்க்குக்கு போய் ஒரு 30,000 ரூபாய் டிரா பண்ணின்னு வாங்கோ. நம்ம 2 பேரும் சின்னதா ஒரு ஹாலிடேக்கு போலாம். அவளை இல்லாம செய், அவளை இல்லாம செய், அவளை இல்லாம செய். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன். நோ ஜிலேபி, நோ ஜிலேபி, நோ. என்ன என்ன ஜிலேபி, நோ ஜிலேபி, என்ன? புடிச்சிராதே, நோ. என்ன நிலுங்கோ? என்ன ஏன்னா பார்த்து விழுந்துடாதீங்கோ. இவர் என்னத்துக்கு இப்படி விழுந்துடுச்சுன்னு ஓடுறார்? ஐயோ அம்மா, அப்பா ஜிலேபி வாங்க ஓடுறார். அம்மா நீ வேணா பார்த்துட்டே இரு. அப்பா எனக்கு இருக்கிற ஹாப்பியில உன்னை ஜிலேபியாலே கொல்ல போற. சி போடா. சரி நானே பாடிடுறேன். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். அப்புறமா என்னடா?
எனக்கு தெரியாதுமா. சரி, நானே பாத்துக்கிறேன். நானு 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 நான் நானு நான். என்ன? ஜிலேபி ஜிலேபி இதோ, ஒரு முக்கியமான விஷயம். பதறாதீங்க. அது பணம் கொடுத்து பார்ட்டியை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு ஃபேக்ஸ்ல ரிப்ளை வந்துருச்சு. ஆமா, அதுக்குள்ள என்ன அவசரம்? நாளைக்கு நைட்டுக்குள்ள உங்க வீட்டுல அழுக சத்தம் கேட்கும். அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? அட என்னப்பா நீ இத்தனை வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு 24 மணி நேரம் கூட பொறுக்க முடியல. எப்படி எல்லாம் மொத்தமா பேசினேன்? அது லென்த்தா பேசும்போது இடிக்காது, சின்னதா பே பே பே. பேசும்போதா இருக்கும், புரியுது எனக்கு. இப்போ நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அது என்னன்னா, இப்போ எங்க வீட்டு அம்மா இருக்காங்க. உங்க வீட்டம்மா நாளைக்கு வேற எங்கேயாவது போறாங்களா? அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுங்க. ஏன்னா எங்க ஆளுங்களுக்கு நான் முன்கூட்டியே சொன்னாதான் அந்த டிவிஷன்ல இருக்கிற ஆளுங்களுக்கு அவங்க முன்கூட்டியே சொல்ல முடியும். யோ, என் சம்சாரம் மாறிட்டாயா? அவ நல்லவளாயிட்டான். என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. என் குழந்தைகளை நான் தாயில்லா குழந்தாக்க விரும்பல. அப்ப அதுக்குள்ளேயே அந்த அம்மா கூடயே அனுப்பிடுறேன். எக்ஸ்ட்ராவா 2 அரை டிக்கெட் எங்களுக்கு 50 ரூபாய் கொடுத்துருங்க. யோ, இனியா மொத்தமா என் குடும்பத்துக்கே ரேட்டு பேசுறேன். இப்ப வேண்டாயா, என் சம்சாரத்தை நீ இப்ப கொல்ல வேண்டாம். வாங்கி அட்வான்ஸ் திருப்பி கொடு. என்ன இப்ப வந்து இப்படி எல்லாம் சொல்றீங்க? ரயில் வேணா புறப்படுறதுக்கு அப்புறம் மோஷன்ல ஏறலாம், இல்ல செயினை பூச்சி வைக்கலாம். ஏரோப்ளேன்ல அதெல்லாம் நடக்குமா? அது மாதிரி தான் இது. மேல அனுப்புறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. நீ ஐருக்கு சொல்லிட்டியோ இல்லையோ, நான் எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. யோ, நீ மொத்த அட்வான்ஸ் திருப்பி தர வேணாம்ப்பா. சர்வீஸ் சார்ஜுக்கு ஏதாவது போட்டுக்கோ. மிச்சத்தை ரீஃபண்ட் பண்ணா போதும். என் பொண்டாட்டி நான் கொல்ல விரும்பலையா? இப்ப எதுவுமே என் கையில இல்ல சார். நான் என் ஆளுங்க கிட்ட பணமும் டீடைலும் கொடுத்தாச்சு. அவங்க யார் கொலை பண்ண போறாங்களோ அவங்க கிட்ட கொடுத்தாச்சு. இப்ப கொலைகாரன் யாருன்னே தெரியாது. ஐயோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, விட்டு சார். போலீஸ் மூலமா இது நடக்காம நான் தடுத்துட்டா? அது செய்யலாம். ஆனா ஆளை காட்டி கொடுத்ததுக்காக உன்னை கொன்னுடுவானுங்க. பரவாயில்லையா? யோ, என்னையா நீ? தயவு செஞ்சு பொண்டாட்டியை கொண்டுடாதயா. நீ கேக்குறத நான் தரையா? இதை இல்ல முதல்ல சொல்லிருக்கணும். ஒரு 70,000 ரூபாய் கொடு. நான் என் ஆளுங்க கிட்ட பணத்தை கொடுத்து கன்வின்ஸ் பண்றேன். அப்ப கூட கேன்சல்னு சொல்ல முடியாது, போஸ்ட்போன் வேணா சொல்லலாம். என்ன அது 70,000? பின்ன அப்பதானே நான் ஏற்பாடு பண்ண மொத்த குரூப்பும் கொல்லாம விடுவாங்க. இல்லனா என்ன கோ கோ ஒன்னுடுவாங்க. போ சாவு. உன்னை கோ 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 சி கொன்னுட்டுயா. உன்னை காப்பாத்துறதுக்கு நான் ஏன் பணம் தரணும்? தராத, அவங்க உன் சம்சாரத்தை கொல்லட்டும். எடுத்த காரியத்தை முடிச்சவங்க ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் இல்ல? நீ செய்யற வேலைக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் வேறியா? தெரியாதனமா ஏதோ ஒரு கெட்ட மூட்ல உங்ககிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. கடைசியா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பொண்டாட்டி நான் கொல்ல விரும்பலையா? ஜபார், இப்ப வானான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து செய்யு சொன்னா செய்ய மாட்டேன். என்னையாது ஏதோ கொழாறு பேர்க்கார மாதிரி பேசுறேன். சரி, ஒரு 70,000 கொடு. மேட்டர் டிராப் பண்ண சொல்றேன். 12 மணிக்குள்ள கொடுத்துரு. பாத்தீங்க அங்க தண்ணி அடிச்சிச்சு. நான் எது சொன்னாலும் தலையில ஏறாது. காலங்கத்தால கிராக்கியே எப்படியா? நீங்களா ஏன் கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு வரீங்க? சரியான சாவு கிராக்கி. என் சாவடிக்கு வேண்டாம்னு சொன்னா நான் சாவு கிராக்கியா? ஏயா ஏதோ கடை வச்சு வாசல்ல போர்டு மாட்டி கொலை பண்ற மாதிரி எல்லாம் நீங்களா பேசுறீங்க. என் தலையெழுத்து. இந்த பாரு, நீ கேட்டத கேஷாவோ பொருளாவோ கொண்டாந்து தந்துடுறியா? இந்த பாருங்க, நீங்க பொருளா கொடுத்தா அதை மாத்தி காசாக்கி கொடுத்து தடுத்து நிறுத்துறதுக்கு டைம் ஆயிடும். அதுக்குள்ள அவங்க உன் சம்சாரத்தை கொன்னுடுவாங்க, தெரியல? எனக்கு தேவை கேஷ். அத சொல்லி தொலைய. அதான சொன்னேன், கேஷ். இனிமே நம்ம இப்படியே பேசிக்குவோம்.